அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லா வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோய்த்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோய்த்துடைய தினா மதிப்பம் உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 975 ரூபாய் 99% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாய் 75% உள்ளது. இது வந்து அல் முசைனி எக்ஸ்சேஞ்சோடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 982 ரூபாய் 35% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாய் 80% உள்ளது. சஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 981 ரூபாய் 50% உள்ளது. 100 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 984 ரூபாய் 35% உள்ளது. இந்தியாவினுடைய ரூபாயில் 279 ரூபாய் 40% உள்ளது. மேலதிக தகவல்களுக்கு 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமுடாக தொடர்பு கொள்ளுங்கள். தினந்தோறும் ரேட்டையும் பெற்றுக்கொள்ளுங்கள். குவைத்தில் பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றி உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பட்டுச்சீட்டோட போகிறீங்களா, அதான் நிச்சயம் அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறுமாதாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பட்டுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் அனுப்பினாலும் எக்ஸ்சேஞ்சுகளில் பிளவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குவைத்தில் அல்நாதா, ஏஆர்ஒய், அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோய் அலுகாஸ், கேபிஇ, UAE, Oman Exchange, Bahrain Exchange, BEC, World Street Exchange, Zajil Exchange, Malik Exchange, International Exchange, Al Safa Exchange, International Exchange, Al Mulla, Al Muzaini, Sulaimani Al Mukazim Exchange. இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. ஏஆர்ஒயில் 900 ஃபீல்ஸ் மட்டுமே கட்டணமாக அறுவிடுறாங்க. அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், யூஜே, அல் சஃபா போன்ற எக்ஸ்சேஞ்சுகள் 1 தினார் மட்டுமே கட்டணமாக அறுவிடுறாங்க. சுலைமானி அல் முக்காசிம் எக்ஸ்சேஞ்ச் ஜஹராவில் வெறும் 750 ஃபீல்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக அறுவிடுறாங்க. நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய பணத்தை இது போன்ற நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் அனுப்புங்க. அதிகமாக ரேட் எங்கே கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சால் மறக்காம கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 740 ஃபீல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 28 தினார் 863 ஃபீல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 248 ஃபீல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 32 தினார் 986 ஃபீல்ஸ். நேற்றே அதிகரிக்க போகுதுன்னு சொன்னேன். இதோ மறுபடியும் 500 ஃபீல்ஸால் அதிகரிச்சிருக்குது. தங்கம் வாங்குறவங்க தாராளமாக வாங்கிக்கோங்க. இதோ அரபு நாடுகளின் வானில் திடீரென உருவான காட்சி. வால்தெல்லியா என்ன ஏதுன்னு சொல்ல தெரியல. நாட்டுக்கு போனாங்க, வீட்டுக்கு போகல, என்ன ஆனாங்க? இதோ இனிமே குவைத்தில் இருந்தெல்லாம் போகணும் அப்படின்றத கனவுலையும் நினைச்சிடாதீங்க. நடக்கவே நடக்காது. தொடர்ந்தும் தொழிலாளர்களின் பயணம் 35,000 பேர் இது வரைக்கும் குவைத்திலிருந்து வெளியாகி இருக்கிறாங்க. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். குவைத்துடைய வானிலை ஆய்வாளர் பதல் அமீரா இந்த தூசி காற்று எதிர்வரும் மாத இறுதி வரைக்கும் தொடரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி நேற்றைய தினம் ஜூலை 1, 2025 ஜப்பானின் ஒரு சில பகுதிகளில் பூகம்பம் பதிவாகி இருக்குது. அதே மாதிரி துருக்கியில் தொடர்ந்தும் காட்டுத்தீ. அன்பார்ந்த சாரதிகளே, உங்களுக்கான முக்கியமான தகவல். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வீடியோ எனக்கு நேற்றைய தினமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி நான் இந்த போஸ்ட்டை போகிறதுக்கான காரணம், பல சகோதரர்களும் வீடியோக்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. வண்டிகள் தீப்பற்றி எறிகிற வீடியோ காட்சிகள். அதனால் வாகனம் ஓட்டும்போது தயவு செய்து ரொம்ப கவனம், வேகத்தை கம்மி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வண்டியில் ரொம்ப பெட்ரோல் அடிக்காதீங்க. அதையும் விட முக்கியமான விடயம், வாகனத்துக்குள்ளே கேஸ் ஃபார்ம் ஆகக்கூடிய எந்த ஒரு பொருட்களையும் வைக்காதீங்க. லைட்டர் மற்றும் ஒரு சில பொருட்களை வைக்கிறத தவிர்த்துக்கோங்க. பர்ஃப்யூம் உட்பட
அதே போல் வாகனங்களை ஃபுல்லாகவே கிளாஸை மூடி வைக்காதீங்க. லைட்டாக ஒரு சின்ன கேப் வைங்க. அதுவும் நீங்கள் தூசி காற்று இல்லாத நேரமாக இருந்துச்சுன்னா சின்ன ஒரு கேப் ஒன்று வைக்கிறது உங்களுக்கு உண்மைக்குமே வாகனத்துக்கு மிகவும் பெனிஃபிட்டாக இருக்கும். தயவு செய்து ரொம்ப கவனம். தொடர்ந்து ஒவ்வொரு பகுதிகளிலையும் வாகனங்கள் தீப்பற்றக்கூடிய காட்சிகள் பதிவாகிட்டே இருக்குது. இது ஒரு வானியல் நிகழ்வா அல்லது வேறு ஏதாவது ஒன்றா அப்படின்றது ஆஸ்ட்ரோனாமிக்கல், அதாவது வானியல் ஆய்வாளர்கள் ஆராய்ந்து வருவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. வால்வெளியா அல்லது வேறு ஏதாவது ஒன்று இந்த மாதிரி வெடிச்சதா எதுவுமே தெரியலை. இது அரபு நாடுகள், அதாவது ஜோர்டான் மற்றும் சவுதி அரேபியா போன்ற நாடுகளுக்கு இடையேயான வான்வெளிகளில் இந்த காட்சி பதிவாகி இருக்குது. எனக்கு ஒரு போஸ்ட் நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சகோதரி மலேசியா போயிட்டு நாடு திரும்பி இருக்கிறாங்க, ஆனால் வீடு திரும்பலை. இவங்களை பற்றி தகவல் தெரியப்படுத்துமாறு லிந்துலை போலீஸ் அதே போல் அவருடைய கணவர் வேண்டி கேட்டிருக்கிறாங்க. கடந்த 6/14/2025 போலீஸில் முறைப்பாடு செய்ததாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இவங்க எங்கே போனாங்க என்ன ஏதுன்ற தகவல் எதுவுமே தெரியலை. மலேசியாவிலேருந்து நாட்டுக்கு போயிருக்கிறாங்க, ஆனால் இன்னும் வீட்டுக்கு போய் சேரல. இந்த சகோதரி பற்றிய தகவல்கள் தெரிந்தவர்கள் 0522258340 வெந்துலை போலீஸ் நிலையத்திற்கும் அல்லது கணவர் சந்திரகுமார் 0743741541 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாகவும் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. முடிந்த வரைக்கும் இது பற்றிய தகவல்களை இலங்கையில் தற்போது நம்மளுடைய வீடியோ பார்க்கக்கூடிய சகோதர சகோதரிகள் யாராவது இல்லை அவங்கள தெரிந்தவங்க யாராவது இருந்தாலும் உடனே அப்டேட் பண்ணுங்கள். சிலர் செய்யக்கூடிய தவறுகள் வெளிநாடுகளில் சரி ஓகே நீங்கள் என்னவோ பண்ணுறீங்க, நாட்டுக்கு போயும் அதை ஏன் தொடர்றீங்க? விட்டுருங்க. ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் ஏறும்போதே சில விடயங்களை கை கழுவிட்டு போகிறது சால சிறந்தது. சிந்திச்சு செயல்பாடுங்க. அசர்பைஜான் தற்போது ஆபத்தான நிலைமையில் உள்ளது. எந்த நேரத்திலும் ஈரான் அசர்பைஜானுடனான மோதலில் ஈடுபடலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதற்கான முக்கியமான காரணம் இப்போ ரீசெண்டாக நடந்த தாக்குதல்களில் அசர்பைஜான் இடம் கொடுத்திருப்பது அமெரிக்காவுக்கு தெரிய வந்ததாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் குவைத்தில் தொடர்ந்தும் வெளியேறும் 2வது நாளாக வெளியேறும் வெளிநாட்டவர்கள் ஜூலை 1-2 இந்த 2 நாட்களுக்குள்ளேயும் கிட்டத்தட்ட 36,000 தோராயமாக 36,000 வெளிநாட்டவர்கள் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க இந்த நாட்டை விட்டு வெளியாகிறதா அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்குது. பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் ஆள். நிறைய பேர் நான் நினைக்கிறேன் வீடியோவே பார்க்குறது இல்லை போல். பார்க்காதவங்க சந்தோஷம், வீடியோ பார்க்கலன்னா அது உங்களோட விருப்பம். ஆனால் பர்சனலாக மெசேஜில் கேட்குறாங்க. இது வரைக்கும் நான் நினைக்கிறேன் இந்த வாரம் ஃபுல்லாக அல்லது ஒரு 2 வாரமாக நான் தொடர்ந்து இதை பேசிக்கிட்டே வரேன். இத்தனை பேர் போகிறாங்க, இப்படி பண்ணணும், என்னென்ன செய்யணும், காதிம் வீசாக்கு இல்லை ஷோன் வீசாக்கு மட்டும்தான் அப்படின்றது தொடர்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரேன். நிறைய பேர் மறுபடி மெசேஜ் போட்டு கேட்குறாங்க. அப்போது நான் சிலட்ட அந்த கேள்விகளை கேட்டேன். என்ன மாதிரி நீங்கள் இன்றைக்கி போட்ட நியூஸ் பார்க்கலையா, நேற்று போட்ட நியூஸ் பார்க்கல? இல்லை தம்பி, நேற்று இன்றைக்கெல்லாம் நியூஸ் பார்க்க கிடைக்கல. அப்போ 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி போட்டது? இல்லை தம்பி, இப்போ ஒரு கொஞ்ச நாளாகவே எனக்கு நியூஸ் பார்க்க டைம் இல்லை, வேலை. சரி, ஓகே, அவங்களுக்கு ரிப்ளை பண்ணியாச்சு. இனி வரும் காலம் சில விடயங்களில் நம்மளுக்கு அந்த மெசேஜ் போட்டும் அந்த மெசேஜை அவங்க இந்த வீடியோவே போட்டும் அந்த வீடியோவை கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்க முடியலைன்னா பர்சனலாக மெசேஜ் பண்ணுற அளவுக்கு எனக்கும் டைம் இல்லை. ஏன்னா நான் அதுக்கு சம்பளம் யார்ட்டையும் வாங்கலை. ஏதோ மனிதாபிமானத்தால் இந்த பர்சனலாக மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆனால் அந்த மாதிரி ஆட்களுக்கு இனிமேல் மெசேஜ் ரிப்ளை பண்ணுறதை நிறுத்திடுவேன். அவ்வளோதான். வீடியோ அவங்க பார்க்க விருப்பம் இல்லைன்னா எனக்கும் மெசேஜ் பண்ண விருப்பம் இல்லை. தட்ஸ் ஆல்.
நம்ம வீடியோ பார்க்குறவங்க ரெகுலராக கேட்குற கேள்விகளுக்கு மட்டுமே இனிமேல் பதில் அளிப்போம் அப்படின்னு நினச்சிருக்கிறேன். அதே போல் இதோ விசா வியாபாரிகள் யூரோப் நாடுகளுக்கு மற்ற நாடுகளுக்கு விசா வியாபாரிகள் விற்கக்கூடிய வியாபாரிகள் பிடிபட்டிருக்கிறாங்க. வாழ்க்கையில் ஒரு நாளும் நீங்கள் இந்த அரபு நாட்டில் இருந்து, குறிப்பாக சில அரபு நாடுகளில் இருந்து, குவைத்தில், துபாயில், கட்டாரில், இந்த மாதிரி நாடுகளில் இருந்து இந்த சாதாரண பாமர தொழிலாளர்கள் இருக்குங்க இல்லையா, சாதாரணமாக நீங்கள் நாட்டில் சாதாரண தர பரீட்சை கூட கிளியர் பண்ணாத ஒருத்தர் நார்மலாக அப்படியான சிச்சுவேஷனில் இருக்கக்கூடியவங்க யூரோப் கண்ட்ரிகளுக்கு போகிறத பற்றி கனவுலையும் நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் போனாலும் அங்கே ரொம்ப கஷ்டப்படணும். தெருவில் குப்பை அள்ளுறது முதல் கொண்டு சம்பாதிக்கலாம். ஆனால் அந்த சம்பாத்தியத்துக்கு ஏற்ற உங்களுடைய சாப்பாடு, உங்களுடைய தங்குமிடம், உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸையும் செக் பண்ணி பார்க்கும்போது அங்கே போய் நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு பார்ட் டைம் வேலை அப்படி இப்படின்னு மாங்குன்னு உழைச்சாலும், ஒரு நாளைக்கு 20 ஹவர் சரி 18 ஹவர் சரி கஷ்டப்பட்டு உழைச்சாலும் இந்த குவைத்திலேயோ துபாயிலேயோ கட்டார்லேயோ எடுக்கக்கூடிய அதே சம்பளத்தை தான் எடுக்க போகிறீங்க. ஏதோ இங்கே வந்து ஒரு 10 ஹவர் 12 ஹவர் சரி வேலை செஞ்சீங்க, 14 ஹவர் சரி வேலை செஞ்சீங்க, கடைசியில் அங்கே போய் 18 19 ஹவர் வேலை செய்ய வரும் அதே சம்பளத்துக்காக. எல்லாம் செலவு போனால் மிஞ்சிறது அதாக தான் இருக்கும். அதாவது இந்த யூரோப் கண்ட்ரிகளுடைய கனவை தயவு செய்து விட்டுருங்க. அதே மாதிரி இந்த அரபு நாடுகளில் இருக்கிற 199% ஃப்ராடு பசங்க தான். இது வரைக்கும் நானும் எத்தனையோ தடவை பார்த்துட்டேன். யாருமே சொன்னதில்லை நான் அப்ளை பண்ணி போயிருக்கிறேன். எல்லாருமே நான் அப்ளை பண்ணேன், காசு கொடுத்து ஏமாற்றிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட்டோடு தான் வந்தாங்க. தயவு செய்து கவனம். அதே போல் இதோ டிப்ளமா மற்றும் சில சான்றிதழ்களை பொய்யாக உருவாக்கிய ஒரு நபர் பிடிபட்டு இருக்கிறார் வேலைக்காக. எந்த நாட்டிலையும் சரி, குவைத்திலாம் அரபு நாடுகள்லாம் தயவு செய்து வேலைக்காக ஃபேக்கான சர்டிஃபிகேட்டோடு மட்டும் வந்துடாதீங்க. ஃபேக் சர்டிஃபிகேட்டோடு வந்து பிடிப்பட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் கழித்து நீங்கள் பிடிப்படுறீங்கன்னா அந்த 5 வருஷமும் சம்பாதிச்ச மொத்த சம்பளத்தையும் திருப்பி கொடுக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் சரியான நேரத்தில் தீயணைப்புத்துறை போனதால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அல்வஃப்ரா பகுதிகளில் வேர் ஹவுஸ் ஒன்று தீப்பிடித்ததால். அதே போல் நியூ ஹவுசிங் லீகல் ரிஃபார்ம் பிளான் எங்கே தெரியுமா, ஜிலீப் ஷோக் பகுதிகளில் புதிய வீட்டு திட்டத்துக்கான அனுமதி பத்திரம் விரைவில் வழங்கப்பட போகுது. ஜிலீப் ஷோக் பகுதிகளில் நான் ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லிட்டேன், ஜிலீப் ஷோக் பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க முடிந்த அளவுக்கு வேறு பகுதிகளுக்கு வேக்கேட் ஆகிக்கோங்க. ஏன்னா ஜிலீப் ஷோக் பகுதின்றது, ஜிலீப் ஷோக் வந்து ஒரு தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு ஆபத்தான சோன், வெரி டேஞ்சரஸ் ஜோன் அப்படின்னு அந்த படங்கள்லாம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி வெரி டேஞ்சரஸ் ஜோனில் இருக்குது. அது எந்த நேரத்தில் வேணாலும் பாதுகாப்பு அதிகாரிகள் உள்ளே நுழையலாம். எந்த நேரத்தில் வேணாலும் அந்த ஏரியாவை ஃபுல்லாகவே முற்றுகையிட்டு சுற்றி வளைத்து சோதனைகள் நடத்தலாம். அப்பார்ட்மெண்ட்டாக வரலாம். சில அப்பார்ட்மெண்ட்கள் டெமோலைஸ் பண்ணுற நிலைமையில் இருக்குது. அதால் ஜிலீப் ஷோக் பகுதிகளில் இருக்கிறவங்க ரொம்ப கவனம். 40 நியூ ப்ராஜெக்ட் ரெடியாகி இருக்குது உள்துறை அமைச்சகத்தில். அதே போல் தொடர்ந்துமே ஆலோசனைகள், நாட்டினுடைய முன்னேற்றம் மற்றும் அமைதியின்மை, சில நேரங்களில் இருக்கக்கூடிய ஸ்திரத்தன்மையின்மை, இது எல்லாத்தையுமே வந்து தொடர்ந்து ஆராய்ந்துக்கிட்டே வராங்க. நாட்டினுடைய இறையாண்மையை பாதுகாக்கிறதுல குவைத்துடைய கவர்மெண்ட் தொடர்ந்தும் கவனித்து வரதா தெரிவிச்சிருக்கிறாங்க. اجتماعنا اليوم هو اجتماع لخبراء من دول مجلس التعاون بالتعاون مع مكتب الأمم المتحدة لمكافحة الإرهاب والإخوان في شركة نفط الكويت حول حماية القطاع النفط والغاز وحماية البنية التحتية وإدارة الأزمات. طبعا هذا الموضوع في غاية الأهمية ويستحق الاهتمام ويستحق أن نعمل ونقدم أفضل الحلول لحماية البنية التحتية لمنشآت النفط والغاز في دول مجلس التعاون، بحيث أن هذه المنشآت ليست منشآت عادية أو منشآت إنتاج عادية، ولكن هذه تعتبر هي مورد رئيسي ومورد دخل رئيسي لدول مجلس التعاون، فتستحق منا كل الاهتمام وكل الحماية، وأن نعمل مع المؤسسات ذات الصلة لتطوير آلية التعامل مع لا قدر الله حصل ضرر لهذه المنشآت أو لا قدر الله كان هناك توترات في المنطقة، فيجب أن نعمل
لتأمين هذه المنشآت. يعني بإذن الله لا سمح الله بحال حدوث أي مشاكل نحن مستعدون بشكل تام. إن شاء الله إن شاء الله، يعني كل المؤسسات ذات الصلة حريصة، وخصوصا القطاع النفطي ممثلا في شركة نفط الكويت حريصين جدا مع كل الشركات النفطية في دول مجلس التعاون على تقديم أفضل الخدمات والتعاون مع المؤسسات ذات الصلة للتمكن من تطوير آلية التعامل مع هذه المنشآت الحيوية وتوفير لها الحماية اللازمة من أي مخاطر خارجية. ونحن في مركز مجلس التعاون حدثنا المخاطر الإقليمية التي تهدد منطقة الخليج في الفترة الماضية، وحددناها ب13 خطر. نعمل على هذه المخاطر، نحن نوفر دراسات، نوفر آلية للتعامل مع